الحمد لله الذي وعد فوفا وأوعد فوفا والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிமான மனிதன் நிறைவேற்றக்கூடிய அனைத்து விதமான வணக்கங்களையும் வணக்க வழிபாடுகளையும் இபாதாத்துகளையும் புனித இஸ்லாம் மார்க்கம் அவ்வப்போது காலங்களில் ஒருமுறை நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கங்களாகவும், ஆயுளில் ஒருமுறை நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கங்களாகவும் இஸ்லாம் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. அது வருடத்திற்கு ஒருமுறை நிறைவேற்றப்படக்கூடிய ரமதானினுடைய நோன்பாக இருக்கலாம். மேலும் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான வருடத்தில் ஒருமுறை நிறைவேற்றப்படக்கூடிய ஜகாத்தினுடைய அமலாக இருக்கலாம். மேலும் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஐந்தாவது கடமையான ஆயுளில் ஒருமுறை நிறைவேற்றப்பட வேண்டிய ஹஜ்ஜுடைய வணக்கமாக இருக்கலாம். எனவே புனித இஸ்லாம் மார்க்கம் அதனுடைய பெரும்பாலுமான வணக்கங்களை, கடமைகளை வருடத்தில் ஒருமுறை நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கமாகவும், ஆயுளில் ஒருமுறை நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கமாகவும் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆனால் படைத்தவன் அல்லாஹ் தஆலா தனித்துவமான ஒரு வணக்கத்தை அன்பு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறான். அது நோன்பும் அல்ல, ஜகாத்தும் அல்ல, ஹஜ்ஜும் அல்ல, உம்ராவும் அல்ல, சதகாவும் அல்ல, ஏனைய வணக்க வழிபாடுகளும் கிடையாது. அதுதான் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கடமையான தொழுகையினுடைய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய பருவ வயதில் இருந்து அவனுடைய வயோதிபம் வரைக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளோடும், ஒவ்வொரு அம்சங்களோடும், ஒவ்வொரு காரியங்களோடும்
ஒவ்வொரு நிமிடத்தோடும் இஸ்லாம் ஒரு இபாதத்தை இணைத்து வைத்திருக்கிறது என்றால் அது நோன்பு அல்ல, ஜகாத் அல்ல, ஹஜ் அல்ல, உம்ரா அல்ல, தொழுகையினுடைய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமான மனிதனுடைய ஈமானின் பலத்தையும் பலவீனத்தையும் தீர்மானம் செய்யக்கூடிய மகா பெரிய வணக்கமாக இஸ்லாம் தொழுகையினுடைய இபாதத்தை நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. இவ்வுலகத்தில் கியாமத்துடைய நாள் வரைக்கும், இறுதி வரைக்கும், ஆகிருமா யபுகா அன்பு ரசூலுல்லாஹினுடைய ஹதீஸ், நிலையாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் இருக்கும் என்றால் அது நோன்பு கிடையாது, ஜகாத் கிடையாது, ஹஜ் கிடையாது, உம்ரா கிடையாது, அஸ்ஸலா தொழுகையினுடைய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களில் மேஜர் சயின்ஸ்கள் ஒன்று தான் தஜ்ஜாலுடைய வருகை. தஜ்ஜால் இவ்வுலகத்தில் 40 தினங்கள் அவன் தரித்திருப்பான். சுப்ஹானல்லாஹ். அந்த 40 தினங்களில் முதலாவது நாள் ஒரு வருடத்திற்கு ஒப்பானதாக இருக்கும், இரண்டாவது நாள் ஒரு மாதத்திற்கு ஒப்பானதாக இருக்கும், மூன்றாவது நாள் ஒரு வாரத்திற்கு ஒப்பானதாக இருக்கும். அச்சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் வினவினார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கால பகுதியில் நாம் எம்முடைய தொழுகையை எவ்வாறு கவுண்ட் பண்ணுவது? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இவ்வுலகத்தினுடைய இறுதி நாள் வரைக்கும் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் இருக்கும் என்றால் ரசூலுல்லாஹினுடைய தெளிவான வார்த்தை அது தொழுகையினுடைய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கியாமத்துடைய நாளினுடைய ஆரம்ப சந்தர்ப்பம், முதலாக ஒரு முஸ்லிமான மனிதனிடம் கேட்கப்படக்கூடிய கேள்வி, அவ்வளுமா யுஹாஸிபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, அவனுடைய நோன்பை பற்றி அல்ல, அவனுடைய ஜகாத்தை பற்றி அல்ல, அவனுடைய ஹஜ்ஜை பற்றி அல்ல, அவனுடைய உம்ராவை பற்றி அல்ல. முதலாக ஒரு மனிதனிடம் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், அது தொழுகையினுடைய இபாதத்தாகத்தான் இருக்கும். கண்ணியமானவர்களே, எனவே அன்பு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு படைத்தவன் அல்லாஹ் மகா பெரிய ஒரு வணக்கமாக, ஆச்சரியமான ஒரு வணக்கமாக தொழுகையினுடைய இபாதத்தை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் இந்த தொழுகையினுடைய இபாதத்தினுடைய ரியாலிட்டி என்ன, இதனுடைய யதார்த்தம் என்ன, இதனுடைய டேஸ்ட் என்ன, இதனுடைய சுவை என்ன? அன்பானவர்களே, நாம் அடிப்படையான ஒரு பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகையினுடைய இபாதத் என்பது ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு வணக்கம் அல்ல. தொழுகையினுடைய இபாதத் என்பது ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு மாத்திரம் உரித்தான இபாதத் அல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிமுடைய அழகான ஒரு துஆவை குர்ஆன்ல எங்களோட ஷேர் பண்றான். முடியுமானவங்க இந்த துஆவை நாம் தொழுகைக்கு பின்னால் ஓதி வரலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிமுடைய பரம்பரையில் இருந்து தான் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தான். கண்ணியமானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ் வ மின் துர்ரியதி. இறைவா, என்னையும் என்னுடைய வம்சத்தையும், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய வம்சம், என்னுடைய பரம்பரை முழுமையாக யா அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய வம்சமாக ஆக்கி தந்து. கண்ணியமானவர்களே, இந்த துஆவில் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. நபி இப்ராஹிமுடைய துஆ, அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிமுடைய அதிகமான சுன்னாக்களை ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் ஷரியத்தாக ஆக்கி இருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ் வ மின் துர்ரியதி. படைத்தவன் இறைவா, என்னையும் என்னுடைய வம்சத்தையும் தொழுகையாளியாக மாற்றிவிடு. நாம் நம் குழந்தைகளுக்கு செல்வத்தை, செல்வாக்கை, ஆட்சி அதிகாரத்தை, பட்டம் பதவிகளை கொடுப்பது ஒரு புறம் இருக்க, ஒவ்வொரு தாய் தந்தையும் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பிக் மெசேஜ் என்னண்டா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ் வ மின் துர்ரியதி. இறைவா, என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் தொழுகையாளியாக மாற்றிவிடு. கண்ணியமானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல எங்களோட பகிர்ந்து கொள்கிறான். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி மலக்குமார்களுடைய ஒரு குரூப் வருகிறது.
அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். ஜக்கரியா என்று அழைக்கும் பொழுது ஜக்கரியா அவர்கள் எந்த ரிப்ளையும் பண்ணல. குர்ஆன் பேசுகிறது, ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். ஜக்கரியா ஜக்கரியா என்று அழைக்கும் பொழுது எந்த பதிலும் ஜக்கரியாவிலிருந்து வரவில்லை. கண்ணியமானவர்களே, வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், அந்த சந்தர்ப்பத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளால மிஹ்ராபுக்குள்ளால் தொழுகையினுடைய இபாதத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகையினுடைய இபாதத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தை ஈசாவை கையில் சுமந்த வண்ணமாக தன்னுடைய சமூகத்தை, கம்யூனிட்டியை ஃபேஸ் பண்றாங்க. முழு சமூகமும் அந்த மரியமை பார்த்து விபச்சாரிக்கு பிறந்த குழந்தை என்ற பட்டம் சூட்டப்படுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய குழந்தைகளை பால் குடி வயதில் அல்லாஹ் பேச வச்சான். கண்ணியமானவர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையில இருந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்பானவர்களே, அவர்கள் பேசுவது ஒரு பக்கம் இருக்க, அல்லாஹ் குர்ஆன்ல இதை பகிர்ந்து கொள்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஈசாவுடைய வாயில் இருந்து வந்த முதல் வார்த்தைகள் ஒன்று, வஅௌசானி பிஸ்ஸலா, படைத்தவன் அல்லாஹ் எனக்கு தொழுகை என்ற இபாதத்தை கொண்டு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் இந்த தொழுகை என்ற இபாதத்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹுடைய உம்மத் நாங்க ஒரு விடயத்தை நாங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். இமாம் ராஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா நபி ஆதமுக்கு சுபஹ் தொழுகையை கொடுத்தான், அல்லாஹ் தஆலா நபி தாவூதுக்கு லுஹர் தொழுகையை கொடுத்தான், அல்லாஹ் தஆலா நபி சுலைமானுக்கு அஸர் தொழுகை கொடுத்தான், அல்லாஹ் தஆலா நபி யாக்கூபுக்கு மக்ரிப் தொழுகை கொடுத்தான், அல்லாஹ் தஆலா நபி யூனுஸுக்கு இஷா தொழுகை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ், இந்த 5 நேர தொழுகையும் ஒட்டுமொத்தமாக படைத்தவன் அல்லாஹ் அன்பு ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இது தான் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தினுடைய தனித்துவம். இது தான் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தினுடைய யூனிக்னஸ். இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்த எந்த உம்மத்துக்கும் கொடுக்காத இந்த 5 நேர தொழுகையை படைத்தவன் அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இதுல நான் பல இடங்கள்ல குத்துபாக்கள்ல பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் தான், சுப்ஹானல்லாஹ், எங்கட இந்த 2 உதடுகளால் நம் நாவினால் ஷஹாதா கலிமாவை மொழிந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், ஒரு முஸ்லிமான மனிதன் அவனுக்கு துஹருடைய தொழுகையை தொழுவது இலகுவானது. ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு மக்ரிபுடைய தொழுகையை நிறைவேற்றுவது இலகுவானது. ஒரு முஃமினான மனிதனுக்கு இஷாவுடைய தொழுகையை தொழுவது லேசானது. ஒரு முஃமினான மனிதனுக்கு அஸருடைய தொழுகையை தொழுவது லேசானது. இந்த 4 நேர தொழுகையும் கண்ணியமானவர்களே, ஒரு முஃமினுடைய வாழ்வையில படைத்தவன் அல்லாஹ் இலகுவாக நிறைவேற்றக்கூடிய இபாதத்தாக கொடுத்திருக்கிறான். நான் பஜாருக்கு வார டைம், நான் ஷாப்ல இருக்கிற டைம், நான் தொழில இருக்கிற டைம், நான் தூங்காத டைம், எனக்கு துஹர் தொழையிலும், அஸர் தொழையிலும், மக்ரிப் தொழையிலும், இஷா தொழையிலும். கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், இந்த இடத்துல நாங்க புரிஞ்சு கொள்ளணும், 5வது நேர ஒரு தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகை தான் ஸலாத்துல் ஃபஜ்ர் என்பதாக அழைக்கப்படும். ஃபஜ்ருடைய தொழுகை, சுபஹுடைய தொழுகை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிக பெரும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழுகை இருக்கும் என்றால் சுப்ஹானல்லாஹ், அது ஃபஜ்ருடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த மனிதனுடைய கல்புல, எந்த மனிதனுடைய உள்ளத்துல நிரப்பமான ஈமான் இருக்கிறதோ, நிரப்பமான ஈமானுடைய உணர்வு இருக்கிறதோ, அந்த மனிதனால் மாத்திரம் தான் கண்ணியமானவர்களே இந்த விடயத்தை நாம் எங்கட உள்ளத்தில் ஆழமாக பதிவைத்துக் கொள்ள வேண்டும். நம் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எந்த மனிதன் உள்ளத்துல நிரப்பமான ஈமான் இருக்கிறதோ அந்த மனிதனால் மாத்திரம் தான் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்ற முடியும். கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமான மனிதன் இருக்கிறான், ஒரு முனாஃபிக்கான மனிதன் இருக்கிறான். இந்த 2 மனிதனுக்கு மத்தியிலையும் வேறுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கும் என்றால், முஸ்லிம் வேற,
முனாஃபிக் வேறு. இருவருக்கு மத்தியில் பாகுபடுத்தக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் அது துஹர் அல்ல, அஸ்ர் அல்ல, அது இஷா அல்ல. சுப்ஹானல்லாஹ், அது தான் ஃபஜ்ருடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவங்க சுபஹுடைய தொழுகையை நிலைநாட்டிட்டு சலாம் கொடுத்தாங்க. சலாம் கொடுத்த அடுத்த கணம் நஸாயில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், உபை ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, நபி அவர்கள் அக்பல அலைனா பிவஜ்ஹி, நபி அவங்க அப்படியே எங்கட பக்கம் முன்னோக்கி கேட்டாங்க, சஹாபாக்களே, இந்த மனிதன் இன்றைக்கு சுபஹுடைய தொழுகைக்கு வரல, இவர் எங்க? அஷஹித ஃபுலான் அஸ்ஸலாஹ், இவன் சுபஹுடைய தொழுகைக்கு வரலையா? யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரியாது, அவர் சுபஹுடைய தொழுகைக்கு வரல. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுபடியும் தன்னுடைய கைய இரண்டாவது விரல்ல பொத்தி கேட்டாங்க, இவர் எங்க? யா ரசூலல்லாஹ், இந்த மனிதனும் சுபஹுடைய தொழுகைக்கு வரல. மூன்றாவது ரசூலுல்லாஹ் அவங்க மூன்றாவது விரலையும் பொத்தி கேட்டாங்க, ஹத்தா அத்த ஸலாஸா, இவர் எங்க? யா ரசூலல்லாஹ், இந்த மூன்று பேரும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்புக்குரியவர்களே, எந்த மனிதனுடைய கல்புல நிஃபாக்தனம் இருக்குதோ, எந்த மனிதனுடைய உள்ளத்துல முனாஃபிக்தனம் இருக்கிறதோ, அந்த மனிதனுக்கு சுபஹுடைய தொழுகைக்கு வர முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் சுபஹுடைய தொழுகையுடைய பொறுமதி அவன் புரிவான் என்றால், வலவ் ஹபுவன் அல ருகபி, அவன் வீட்டில் இருந்த வண்ணமாக தன்னுடைய முழங்கால்களால் தவண்டாவது அவன் மஸ்ஜிதுக்கு சமூகம் தருவான். அவ்வளவு சிறப்பம்சம் இருக்கிறது ஸலாத்துல் ஃபஜ்ர்ல. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே கொழும்பு பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சிலவங்க சொல்லுவாங்க இந்த தலைப்பு அது பொருத்தமாக இருக்காது என்று. ஏனென்றா ஏனைய பிரதேசங்களை விட கொழும்பு பிரதேசங்கள்ல சில பகுதிகள் இருக்கிறது உற்சாகமாக அழகாக ஏனைய தொழுகைகளை விட சுபஹுடைய தொழுகை நன்றாக அது பேணப்பட்டு தொழுதப்படுகிறது. நிறைய பேர் வாழ்க்கையில பார்க்கலாம், அந்த சூழல் இருக்கிறது. கண்ணியமார்களே, இது இந்த இடத்துக்கு மாத்திரம் உள்ள மெசேஜ் அல்ல. உலமாக்கள்கிட்ட கேளுங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு ஷார்ட் வேர்ஸ் இருக்கிறது, ஒரு சுருக்கமான குர்ஆன் வசனம். அந்த குர்ஆன் வசனத்துக்குள்ள அல்லாஹ் தஆலா 5 தொழுகையுடைய நேரங்களையும் சுருக்கமாக அல்லாஹ் பேசி முடித்துகிறான். அது அக்கிமிஸ் ஸலாத்த லிதுலூகிஷ் ஷம்ஸி இலா கஸகில் லைல் வ குர்ஆனல் ஃபஜ்ரி இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. சுப்ஹானல்லாஹ். அக்கிமிஸ் ஸலா, நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க. லிதுலூகிஷ் ஷம்ஸி இலா கஸகில் லைல், துலூகிஷ் ஷம்ஸ் இலா கஸகில் லைல் என்றா நீங்க துஹர தொழுங்க, நீங்க அஸர தொழுங்க, நீங்க மக்ரிப தொழுங்க, நீங்க இஷாவ தொழுங்க. அக்கிமிஸ் ஸலா லிதுலூகிஷ் ஷம்ஸி இலா கஸகில் லைல். இதுக்குள்ள அல்லாஹ் சுபஹுடைய தொழுகை இன்க்ளூட் பண்ணல. அன்பானவர்களே, அடுத்த வசனத்துல அல்லாஹ் ஆரம்பம் செய்யறான் செப்பரேட்டடாக, தனித்துவமாக. வ குர்ஆனல் ஃபஜ்ர், நீங்க ஃபஜ்ருடைய தொழுகையை நிலைநாட்டுங்க. இந்த வசனம் எங்களுக்கு போதுமானது. வ குர்ஆனல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகையை நிலைநாட்டுங்கள். முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துறாங்க, அல்லாஹ் தஆலா ஃபஜ்ர் என்ற வேர்டோட குர்ஆன் என்ற வேர்டை இணைத்து பேசுகிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் என்ற வேர்டை அல்லாஹ் ஏன் ஃபஜ்ர் என்ற வேர்டோட இணைச்சு பேசுறான் என்றா, ஒவ்வொரு ஜும்ஆவுடைய தினத்திலையும் சூரத்து சஜதா, சூரத்து தஹர் எப்படி நீண்ட சூறாக்கள் ஓதி தொழுவிக்கப்படுகிறதோ, அதே போன்று ஏனைய தினங்கள்ல ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய 2 ரக்காத்திலையும் தொழுவிக்கக்கூடிய ஹதீப், தொழுவிக்கக்கூடிய இமாம் நீண்ட சூறாக்கள் ஓதி சுபஹுடைய தொழுகை தொழுவிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் அக்பர். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. இதனுடைய தஃசீர் ஆச்சரியமாக இருக்கிறது. மலக்குமார்கள் 2 வகையான மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அதுல ஒரு கூட்டம் தான் மலாயிகத்தும் பில்லைலி, இரவு நேரத்தில் நடமாடக்கூடிய மலக்குமார்கள். அடுத்த கூட்டம் அவர்கள் பகல் நேரத்தில் நடமாடக்கூடிய மலக்குமார்கள். கண்ணியமானவர்களே, துஹர் தொழுகைக்கு அஸ்ர் தொழுகைக்கு பகல் நேரத்து மலக்குமார்கள் வருவாங்க. இஷா தொழுகை மக்ரிப் தொழுகைக்கு இரவுடைய மலக்குமார்கள் வருவாங்க. குர்ஆன் எங்களோட பேசுது, இந்த 2 சாரார்கள் மலக்குமார்களும் ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே நேரத்தில் ஒரே டைம்ல வருவாங்கண்டா அது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு தான். அல்லாஹ் அக்பர். நான்
அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற வார்த்தை எனக்கு காதுக்குள்ளால் ஒலிக்கும் பொழுது என்னுடைய பெட்டை தூக்கி அங்கால போட்டுட்டு நான் வுது செஞ்சுட்டு மஸ்ஜிதுக்கு வாரேன். வந்து சுபஹுடைய முன் சுன்னத்தை தொழுதுட்டு சுபஹுடைய தொழுகையை நான் நிறைவேற்றிட்டு சலாம் கொடுத்தேன் என்றா, அன்புக்குரியவர்களே, குர்ஆன் எங்களுக்கு படித்து தர பாடம் என்னண்டா, அன்றைய நாள் அடுத்த நாள் சுபஹுடைய நாள் வரைக்கும் மலக்குமார்களுடைய நட்பை அல்லாஹ் எங்களோடு ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் அக்பர். மலக்குமார்களுடைய சுஹபத். கனிமார்களே, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதன் சுபஹுடைய தொழுகைக்கு வராமல் அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். மஸால நாஇமன் ஹத்தா அஸ்பஹ். சூரியன் உதித்து விட்டது யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஒன்னும் பேசவானாம், அந்த மனிதனுடைய காதுக்குள்ளால் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பால ஷைத்தானு ஃபீ உதுனி. அன்பானவர்களே, இத நீண்ட ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நீண்ட தலைப்பு. நாங்க இரவு 2 மணி 3 மணி 1 மணி இரவு முழுக்க நாங்க இபாதத்தில் இருக்கிறோம். ரமதானுடைய காலம் மாதிரி. சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு திரும்பி பார்த்தாங்க. வளமையாக மஸ்ஜிதுக்கு வார ஒரு வாலிபன் வரல. எங்க அந்த வாலிபன்? அவர் வரல யா ரசூலல்லாஹ், யா ஜனாதிபதி அவர்களே என்று சொன்ன உடனே சலாம் கொடுத்துட்டு சுபஹுடைய அமல்களை முடிச்சிட்டு பஜார்ல ஜனாதிபதி நடந்து போறாங்க. நடந்து போகும் பொழுது அந்த வாலிபனுடைய தாயும் நடந்து வருகிறாள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா உம்மா, அன்புக்குரிய தாயே, உங்களுடைய மகன் வளமையாக சுபஹுடைய தொழுகைக்கு வருவார், இன்றைய நாள் சுபஹுடைய தொழுகைக்கு வரவில்லை, எங்கே சென்று விட்டார்? ஜனாதிபதி அவர்களே, இரவு முழுக்க என்னுடைய மகன் நின்று வணங்கினா. 2 மணி 3 மணி 4 மணி சுபஹுடைய அதான் கேட்கும் பொழுது என்னுடைய மகனுடைய 2 கண்களும் மிகைத்து, தூக்கம் மிகைத்து அவன் தூங்கிவிட்டான். அவன் எழும்பும் பொழுது திடீரென்று சுபஹுடைய ஜமாத் முடிந்து விட்டது. சுபஹுடைய தொழுகையை வீட்டில் தொழுதான். அவருக்கு சுபஹு தொழுகை மிஸ் ஆகல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய அன்புக்குரிய தாயே, உன்னுடைய மகன் இரவு முழுவதும் நின்று வணங்கினாலும் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலாட்டி அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று சொன்னாங்க. எந்த பிரயோஜனமும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, நம் வாழ்வில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வணக்கம் தான் ஸலாத்துல் ஃபஜ்ர். ஒரு யூதனுடைய ஸ்டேட்மெண்ட், ஒரு முஸ்லிம் அல்ல, அவன் கூறுகிறான். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய வரலாறுகளை ஹிஸ்டரியை நாங்கள் எடுத்து படிச்சு பார்ப்போம்டா, அதிகமான இஸ்லாமிய வரலாறுகள் விழுந்த காரணம் சுப்ஹானல்லாஹ், அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சுபஹு தொழுகையை தவற ஆரம்பித்தார்கள். இந்த யூதன் கூறுகிறான், எந்த பிரதேசம், தேசம், நாடு, கிராமம், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பிரமாண்டமாக சமூகம் தருகிறார்களோ அதே அளவுக்கு பிரமாணம் அவர்கள் சுபஹுடைய தொழுகைக்கு சமூகம் தந்தால் அந்த தேசத்து மக்களை அசைக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். இது எங்களுக்கு யூதன் படித்து தர பாடம். கனிமார்களே, சுப்ஹானல்லாஹ், நாங்க இது ஆழமாக பதிவு வச்சிருக்கத்தோட மனசுல நான் பேசிக் கொண்டிருக்கிறது சுபஹுடைய தொழுகையை பத்தி. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஹதீஸ்களை படிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், அவங்களோட வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலையும் சுபஹுடைய தொழுகை ஒரு பக்கம் இருக்க, சுபஹுடைய முன் சுன்னத்துகளை கூட சஹாபாக்கள் தவறிவிட்டது கிடையாது. சுபஹுடைய முன் சுன்னத் மனிதன் என்ற அடிப்படையில் 2 காரணங்களுக்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது. முதலாவது தூக்கம், 2வது மறதி. ரசூலுல்லாஹ் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு பிரயாணம் செய்கிறார்கள், இடையில் உறங்குகிறார்கள். உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், சூரியன் உதித்து விட்டது. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சுபஹு தொழுகை மிஸ் ஆகிட்டு, சஹாபாக்களுக்கு சுபஹுடைய தொழுகை மிஸ் ஆகிட்டு. பலம் நஸ்தல்கில் இல்லா பிஷம்சி, முதலாவதாக விழித்தெழும்பியது ரசூலுல்லாஹ். அவங்க பிரயாணத்துடைய டயர்ட். சஹாபாக்கள் எல்லாருமே பதற ஆரம்பிச்சாங்க. யா ரசூலுல்லாஹ், என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபஹுடைய அதான நீங்க சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ், சுபஹுடைய அதான் சொல்லப்பட்ட உடனே யா ரசூலுல்லாஹ் இகாமத் சொல்லவான்னு கேட்ட உடனே
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல நீங்க சுபஹுடைய முன் சுன்னத்தை தொழுங்க சொல்லுவாங்க. சுபஹுடைய முன் சுன்னத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, எந்த மனிதன் சுபஹுடைய முன் சுன்னத்தை தொழுகிறான் ஒரு 2 ரக்காத், அன்றைய தினம் முழு உலகமும் அவனுக்கு கிடைப்பதை விட சிறந்ததாக இருக்கும். ரக்காத்தில் ஃபஜ்ரி கைரும் மின துன்யா வ மா ஃபீஹா. கண்ணியமானவர்களே, நான் இதோட முடிச்சு கொள்றேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹுடைய தொழுகைக்கு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினாங்க. நீண்ட கால முயற்சி. அபு லுஅ்லு ஃபேரூஸ் மஜூசி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்யும் என்ற நோக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஸ்டார்டிங் ஆகிட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கத்தியால குத்த ஆரம்பிக்கிறான். அல்லாம ஸஹபி அவங்க சீரு அலாமின் நுபலால பதிவு செய்றாங்க, 6 தானாத் 6 குத்துகள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய உடம்பில் ஏறுகிறது. உமருடைய தோல் புஜம், நெஞ்சுடைய பகுதி, வயிற்றுடைய பகுதி சஹாபாக்களுக்கு விலங்கல்ல. மஜூசி இந்த உமர் இப்னு கத்தாப அவன் கத்தியால் தாக்கி கொண்டிருக்கிறான் விலங்கல்ல. என்னடா சஹாபாக்கள் தொழுகையில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கீழே விழுந்த உடனே தான் அவங்களுக்கு விளங்கிச்சு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கத்தியால குத்தப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரத்த வெள்ளம் ஓடுகிறது. அந்த மஜூசி வேகமாக கத்தி எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். சஹாபாக்கள் பக்கத்துல வந்தாங்க. அந்த மஜூசியை பிடிக்கிறதுக்கு சுப்ஹானல்லாஹ் அவருடைய கத்தி 2 பக்கமும் கூர்மையாக இருந்தது. 11 சஹாபாக்கள் அந்த கத்தியால் குத்தப்பட்டு 6க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த இடத்துல ஷஹீதாகிறாங்க. அந்த டைம்ல தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தலையில இருந்த அந்த தொப்பியை கலட்டி அந்த மஜூசிக்கு வீசி அடிச்ச உடனே அவன் மாட்டிக்கொண்டு கீழே விழுகிறான். சஹாபாக்கள் அந்த மஜூசியை பிடிக்கிறதுக்கு போன உடனே அவன் அந்த கத்தியால ஃபன்தஹர நஃப்ஸா அந்த இடத்துல அவனே சூசைட் பண்ணி கொள்றான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கீழே ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாங்க. வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சு சொன்னாங்க, கொஞ்ச நேரத்துக்கு என்னை இந்த இடத்துல விட்டுட்டு அப்துல் ரஹ்மான் சுருக்கமாக சஹாபாக்களுக்கு சுபஹுடைய தொழுகை நிறைவேற்றுங்க. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய தொழுகை நிறைவேற்றினதுக்கு பின்னால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி கொண்டு வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறது. கண்ணியமானவர்களே, டாக்டர் சமூகம் தருகிறார்கள். கூறினாங்க, உமர் இப்னு கத்தாப் அவருக்கு உயிர் வாழ முடியாது. தண்ணி குடிச்சாலும் அந்த தண்ணி வயிற்றால வெளியே வந்துடும், சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு வெளியே வந்துடும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அசைக்க முடியாத வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நான் இந்த வரலாறை மிகைப்படுத்தி பேசவில்லை. சுபஹுடைய நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. நம் குழந்தைகளோட இந்த வரலாறு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். மயக்கத்தில் இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க திடீரென்று விழித்தாங்க. விழிச்சு கேட்டாங்க, சுபஹுடைய நேரம் போயிட்டா? இல்ல, அந்த சுபஹுடைய தொழுகையை தொழணும். ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள், முடியாது. லா ஹவ்வ லிமன் தரக்கஹா ஃபில் இஸ்லாம். எந்த மனிதன் தொழுகை விடுறானோ அவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அன்றைய தினம் சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சுபஹுடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள். இட் இஸ் a history of Islam. இஸ்லாமிய வரலாறு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அக்பர். எந்த மனிதன் சுபஹுடைய தொழுகையை நிறைவேற்றானோ அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அன்றைய தினம் முழுவதும் ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறான். அன்றைய தினம் மலக்குமாருடைய ஸஹ்பத் கிடைக்கும். கண்ணியமானவர்களே, எனவே இந்த சுருக்கமான இந்த செய்தி எங்களுடைய மனதில் ஆழமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். என்னோட வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலையும் சுப்ஹானல்லாஹ் இந்த ஆச்சரியமான வணக்கத்தை, இந்த சுபஹுடைய தொழுகையை நாங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றினோம்டா மற்ற 4 நேர தொழுகைகளும் எங்களுக்கு இலகுவாக்கப்பட்டுவிடும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசின விடயங்களோட வாழ்க்கையில் எடுத்துடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. எங்களோட பாவங்களை மன்னித்துக்கோ யா அல்லாஹ். பாவம் செய்த கரங்கள் எழுந்திருக்கிறோம் நாயனே. அல்லாஹ் மோசமானவர்களே அல்லாஹ், அல்லாஹ் அநியாயக்காரர்களே அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தர்களுடைய பாவங்களை மன்னித்து விடிய அல்லாஹ், அவர்களை கண்ணியப்படுத்தி விடிய அல்லாஹ், அவர்களுக்கு நோயற்ற வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லாஹ்.
என் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், அவருடைய இல்மை அதிகரித்து கொடுத்து விடியா அல்லாஹ், அவர்களுக்கு கண்ணியத்தை நசீபாக்கிற நாயனே, அழகான மௌத் எங்களுக்கு தாயா அல்லாஹ், மஸ்ஜித்ல வச்சு எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ், சுஜூத்ல வச்சு எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ், ரசூலுல்லாஹுடைய மதீனத்து மண்ணில வச்சு எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ், தொழுகையில வச்சு எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ், முஸ்லிம்களை பாதுகாத்துற நாயனே, முஸ்லிம்களுக்கு உரிமையை திருப்பி கொடுத்துறியா அல்லாஹ்.